இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆமா இல்ல இல்லன்னு பதில் சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ச்சே இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது, மொத்தமா விட்டுறலாம் அப்படின்னு தோணியிருக்கா? சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களை ஒரு ஃபெயில்னு முத்திர குத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு வழி வருமே, அதை அனுபவிச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க நிக்கிற அந்த இடம் தான் வெற்றிக்கான வாசல். அந்த வாசல் நின்னுட்டு இனி அவ்வளவுதான் சொல்லி திரும்பி போறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞன் எழுதின சில வரிகள் இன்னைக்கும் உலகத்தோட டாப் 1% பிசினஸ் மேனோட பெட்ரூம் செவத்துல ஒட்டி இருக்கு. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அந்த வரிகளுக்கு தோத்து போனவன கூட ஒரு ராஜா மாத்திர பவர் இருக்கு. அதுதான் டோன்ட் குயிட். இந்த கவிதை வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு எனர்ஜி பூஸ்டர். இன்னைக்கு தி நரேட்டிவ் ஃபோரம்ல இந்த கவிதையோட ஒவ்வொரு வரியும் உங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட போகுதுன்னு பார்க்க போறோம். தயாரா இருங்க. இனி நீங்க எதையுமே பாதியில விட மாட்டீங்க. டோன்ட் குயிட் கவிதையை மொத்தம் 3 பார்ட்டா பிரிக்கலாம். அதுல பார்ட் 1 என்ன சொல்றாருன்னா, when things go wrong as they sometimes will. அதாவது வாழ்க்கை நாம நினைக்கிற மாதிரி நேர்கோட்டில் போகாது. சில சமயம் பாதை கரடு முரடா இருக்கும், வருமானம் கம்மியா இருக்கும், கடன் அதிகமா இருக்கும், நீங்க சிரிக்க நினைச்சாலும் அழுகத்தான் வரும். அந்த நேரத்துல கவிஞர் சொல்ற ஒரே விஷயம், ரெஸ்ட் இஃப் யூ மஸ்ட் பட் டோன்ட் யூ குயிட். அதாவது டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க, ஆனா ஓடுறத நிறுத்திடாதீங்க. பார்ட் 2 என்ன சொல்றாருன்னா, லைஃப் இஸ் ஸ்கொயர் வித் இட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அதாவது வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. நம்ம ஜெயிக்க வேண்டிய நேரத்துல தோத்து போவோம், ஆனா அந்த தோல்வியிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கணும். இன்னும் ஒரு முயற்சி செஞ்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாமோன்னு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. ஸோ விடாமுயற்சி தான் இங்க முக்கியம். பார்ட் 3 என்ன சொல்றாருன்னா, சக்சஸ் இஸ் ஃபெயிலியர் டேர்ன்ட் இன்சைட் அவுட். அதாவது வெற்றிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தோல்வியோட மறுபக்கம் தான். மேகங்களுக்கு பின்னாடி எப்படி சூரியன் இருக்கோ அப்படி உங்க தோல்விக்கு பின்னாடி தான் வெற்றி ஒளிஞ்சிருக்கு. நீங்க இலக்க நெருங்கிட்டீங்கன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துல தான் நீங்க இன்னும் உறுதியா இருக்கணும். இந்த வரிகளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாரு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் பல்பை கண்டுபிடிக்க 1000 தடவைக்கு மேல தோத்து போனாரு. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தோக்கல, பல்பு எரியாத 1000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த டோன்ட் குயிட் ஆட்டிடியூட் தான் அவரை பெரிய ஆளாக்குனுச்சு. நீங்களும் இப்போ ஒரு பிஸ்னஸ்லயோ இல்ல படிப்புலையோ கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கடைசியா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால முடியலன்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் வெற்றிக்கான ஆரம்பம். ஸோ டோன்ட் குயிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோர்ந்து போன உங்க நண்பனுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தி நரேட்டிவ் ஃபோரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.